என்னங்க எழுந்துருங்க. ஏன் சிரிக்கிற? உங்க முகத்தை கண்ணாடியில போய் பாருங்க. சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. போங்க. அப்புறம் குளிக்கலாமா? ஐயோ, கடத்தருக்கு போகணுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாமா? போங்கண்ணா. ஏய் எந்திரி, ஸ்கூலுக்கு கிளம்பு. ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது. குட் மார்னிங் மம்மி. குட் மார்னிங். போய் குளிச்சிட்டு வா. ஏய், இன்னுமா தூங்குற? குட் மார்னிங் மம்மி. வா. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங். வழியுது, முதல்ல நீ ஒழுங்கா தேய்ச்சு குளி. வாங்கல குளிடா. என்னங்க டிஃபன் ரெடி, சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க. என்னங்க இப்படி இருக்கிறீங்க? நீங்க சாப்பிட்டு வாங்க, நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். சாப்பிடுறா? இந்த தெருவிலேயே சந்தோஷமா இருக்கிறவங்க இவங்க தான். நீங்களும் தான் இருக்கீங்க. உங்க குடும்பத்தையும் ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போக வேண்டியதானே? எனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாத. உங்களுக்கு எதுதான் ஓட்ட தெரியும்? ஒரு காலத்துல ஓட்டிக்கிட்டு தாயா இருந்த. இப்ப என்னாச்சு? இப்ப மறந்து போச்சு. மறுபடியும் பட வேண்டியதானே? சரியா, அவங்களாவது நல்லா இருக்கட்டும், நீ வா வேலையை பாப்ப. ஹலோ, ஓ அது வேற ஆளுகளா? சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்.
நானேதான். பேர் ஞாபகத்துல இல்ல? மோகன். நான் ஆசைப்பட்டதை எதையும் அடையாம விட்டதே இல்லை. அதனாலதான் உன்னை நிழல் போல சுத்திக்கிட்டே வரேன். இப்ப நீ போலாம். என்னங்க மறுபடியும் காலையிலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் எப்பவும் குடிப்பேன். அத கேட்க நீ யார்? என் மனசுக்கு ஆறுதல் தர்றதே இது ஒண்ணுதான். மனசு ஆறுதல்னு சொல்லி இத நீங்க குடிக்கிறீங்க. ஆனா உங்க உடம்பு என்ன ஆகுமோன்னு நினைச்சு இத மனசு கொதிக்குதுங்க. மனசாட்சியே இல்லாத நீ மனச பத்தி பேசுறியா? என்னதான் இருந்தாலும் நீங்க தாலி கட்டின மனைவிங்கதான். சொல்றத கேளுங்க. சொன்னா கேளுங்க. நீ சொல்றதுனாலதான் நான் அதிகமா குடிக்கிறேன். ஹாய். நீயா? என்ன திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணாத. நான் இன்னத்திற்கு மனைவி ஆயிட்டேன். மனைவியா? தாலி கட்டின எத்தனையோ பொம்பளைங்க தப்பு செய்யறது இல்ல? நான் 2 குழந்தைகளுக்கு தாய். தாய்மையில ஒரு அழகு. தாராளமா என்கிட்ட பழகு. புருஷனுக்கு தெரிஞ்சா சந்தேகப்படுவான், வீட்டை விட்டு துரத்துவான். அதானே எனக்கு வேணும். போறிய? இன்னைக்கு விடுறேன், நாளைக்கு தொடறேன். போடி. நல்லாதான் இருக்க சார். அம்மா அப்பவே போயிட்டாங்க. அப்பவே போயிட்டாங்களா? ஆமாங்க சார். யாரு? நான் தான் கதவு தரேன். நீங்களா? ஹாய், அம்மா இங்க இருக்காங்க. எங்க இவ்வளவு நேரம்? ஏங்க இவ்வளவு நேரமா? நான் நிக்க சொன்ன இடத்துல நிக்கல. கேள்வி வரைய கேக்குற? நான் அங்கதான் நின்னுட்டு இருந்தேங்க. அங்க ஒருத்த. என்ன சொல்ற? நீங்க உள்ள போக. என்னாச்சு? அங்க என்ன நிக்க விடாம ஒரு பொறுக்கி கலாட்டா பண்ணா. பொறுக்கியா? ஏற்கனவே அவன உனக்கு தெரியுமா? தெரியுங்க. எப்படி தெரியும்? சொல்றேன். ஏண்டி, இன்னைக்கு சைக்காலஜி கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுல? ஆமாண்டி. பொறுக்கி, நீ அக்கா தங்கச்சியோட பிறக்கல? இதையே கேட்டு கேட்டு புடிச்சு போயிடுச்சு. புதுசா ஏதாவது சொல்லு. இந்த பாரு, எனக்கு அக்காவும் இல்ல தங்கச்சியும் இல்ல. அப்படி யாராவது இருந்தாலும் ஒன்ன மாதிரி அழகா இருக்க மாட்டாங்க. ஆமா, உன் பேர் என்ன? எந்த ஊரு? என் ஊரியா கேக்குற? உன் ஊரை நானே சொல்றேன். உன் கண்ணை பார்த்தா வேலூர், உன் உதட்ட பார்த்தா மதுரை, உன் பல்ல பார்த்தா தூத்துக்குடி, உன் கட்டழகு மேட்டூர், உன் எடையழகு எடையூர், உன் மனசு மட்டும்தான் பல்லத்தூர். எப்படி நம்ம வர்ணனை? அந்த பாவி அந்த சம்பவத்தை இன்னும் மறக்காம என்ன தொந்தரவு பண்றாங்க. செல்வி, எனக்கு அதுக்காக என்ன நீங்க? செல்வி, கால் கட்ட வரல அடிபட்டா கையில ஊசி போடுறது இல்லையா? உனக்கு ஒண்ணு அது எனக்கும் வந்த மாதிரி தான். எங்க நாளைக்கு அவன் திரும்பி வந்தானா? பயப்படாத, நானும் உன் கூட வர்றேன். படிக்கும் போது விக்கல் எடுத்து ஒருவர் வீர மரணம் அடைந்தார். விக்கல் என்ன வீர மரணம்? எது? என்னது நமக்கு? அடியே ஜலஜாகரிஜா, கொஞ்சம் தண்ணி கொண்டாங்கடே. அடியே மூதேவிகளா 2 பேர் இருக்கீங்களே, யாராவது ஒருத்தர் கொண்டாங்கடே. இந்தாங்க தண்ணி. நான் தான் கொடுப்பேன். 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 விக்கியே உயிர் போயிரும் போல இருக்குது. 2 பேருமே கொடுங்கடி. அடியே, ஏண்டி அடிக்கடி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? உன்னை கல்யாணம் பண்ண உனக்கு குழந்தை இல்ல, 2ஆம் தாரமா இவளை கல்யாணம் பண்ண இவளுக்கும் குழந்தை இல்ல. உங்க மேல குறைய வச்சுட்டு எங்களை சொன்னா எப்படி? அடியா, இப்பவும் நான் தெருவுல போனா 10 பொம்பளைங்க என்ன ஒரு தினுசா பாக்குறாங்கடே. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேற எதுல குறைச்சல்? மெயின் சுவிட்சிலே கோளாறு இருக்கும்போது எத்தனை விளக்கு போட்டாலும் எரியாது.
விளக்கெல்லாம் ஏற்கனவே ஃபீஸ் ஆனது போல இருக்கு. அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? போடி உள்ள. நீ எங்கடி போற? டம்ளர் எடுத்துட்டு போ. இது கூடவா நான் எடுத்துட்டு போனோம்? புதுசா வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கீங்களா பொன்னுசாமி, அவனை கூப்பிடுறேன், அவன் வந்து எடுத்துட்டு போவான். கூப்பிடவா? பொன்னுசாமி, பொன்னுசாமி. ஐயோ ஐயோ, வெட்டி வெட்டி கூப்பிடுறாளே. என்னடி பொன்னுசாமி? கிரிஜாம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாங்க, இந்த டம்ளரை எடுத்துட்டு போங்க. என்னடி இது? வேலைக்காரனை போய் புருஷனை கூப்பிடுற மாதிரி எங்கு எங்குன்ற? இல்ல இங்கு சும்மாதானே இருக்குன்னு உபயோகப்படுத்துறாங்க. சும்மா இருக்கதெல்லாம் உபயோகப்படுத்தலாமா? இத பாருங்க, அவர் என்னை விட வயசுல மூத்தவர். மரியாதை கொடுத்து கூப்பிடுறேன். ஏன் கூப்பிடக்கூடாதா? ஐயோ, கூப்பிடுங்கடி கூப்பிடுங்க, முறை வச்சே கூப்பிடுங்க. ஏம்மா இந்த தட்டு புதுசாவே இருக்கு, கடையில வாங்கினதா? இல்லைங்க, என் கல்யாணத்து அன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்தது. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இது யாருமே உபயோகப்படுத்தல. அதான் புதுசா இருக்கு. ஐய, நாளையில இருந்து ஐயா இந்த தட்டுல சாப்பிட சொல்லுங்க. இருக்கிற தட்டிலேயே இவர் சரியா சாப்பிட மாட்டாரு, இதுல எது வேறையா? நீங்க போங்க. சரி வர்றேன். என்ன அது புது தட்டுன்னு ரெண்டு பேரும் டபுள் மீனிங்ல பேசிக்கிறாங்களே. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை வேலையை விட்டு போ சொன்னாலும் இவ போவிட மாட்டேன்றாளே. ஐயோ, வந்து போனவன் யாருடி? உண்மையை சொல்லு. வந்தவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. சத்தியமா இங்க ஒரு தப்பு நடக்கல. என்னடி கதை விடுற? பூனை வந்துச்சு, பாத்திரத்தை மாத்திரம் பார்த்துச்சு, பாலை குடிச்சிட்டு போலேன்னு சொன்னா நம்பறதுக்கு நான் என்ன பைத்தியமா? சொல்லுடி, வந்துட்டு போனவன் யாருன்னு சொல்லுடி. யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. தெரியாது? தெரியாது. என்னடி அழுது புலம்பி நடிக்கிற? இத்தனை நாள் நீ இருட்ட நடத்தின நாடகம் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சேன்னு பாக்குறியா? சந்தேகப்பட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. சந்தேகமா? அப்ப நான் என் கண்ணால பார்த்தது பொய்யுங்கிறியா? இத பாருடி, வீட்டுல இருக்கிறவன் மாத்திரம் குடிச்சா அது குளத்து தண்ணி, வர்றவன் போறவெல்லாம் குடிச்சா அது குளத்து தண்ணி. சந்தேகப்பட்டு திட்டுறது ஆண் ஜாதி, அடி வாங்கி சாகிறது பெண் ஜாதி. என்னமோங்க, உங்களுக்கு ராமன் பேர் வச்சது ரொம்ப பொருத்தம் தான். என்னடி சொல்றேன்? அப்பேற்பட்ட ஸ்ரீராமனை தன் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டா நீங்க வெறும் ராமன் தானே, சந்தேகப்படாம இருப்பீங்களா? என்னடி தப்பு பண்ணிட்டு தத்துவம் பேசுற? வந்துட்டு போனவன் முற்றும் துறந்த முனிவரும் இல்ல, நீ படிதாண்டா பத்திரியும் இல்ல. அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன்.
கல்யாணத்துக்கு சீதனம் உங்க அப்பா ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன் சொன்னார்ல, எங்க வாங்கி கொடுத்தாரு? வாங்கி கொடுக்க வக்கல்ல பேசுறா பேச்சு. இத பாருங்க, இப்படி எல்லாம் பேசுனீங்க எனக்கு பத்திக்கிட்டு வரும். பத்திக்கிட்டு வருதோ? கூல்ட்ரிங்க் தரேன், அணைச்சுக்க. குடி. வந்துட்டீங்களா? உங்களுக்கு கூல்ட்ரிங்க் தரேன். என்னங்க பாத்து தருங்க, இல்லன்னா ஃப்ரிட்ஜ் பிச்சுக்கிட்டு வந்துரும். ஏய் பேசாத. எங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து ஏமாத்த பாத்தீங்களா? எங்களை ஊட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ஆமா என்னாச்சு? எங்களை உடனே ஊட்டி கூட்டிட்டு போங்க. ஊட்டிக்கு தானே போனா? கூல்ட்ரிங்க்ஸ் கொடு. கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடிக்கங்க. இப்ப நானும் கண்ணை முடிக்கிறேன். இப்ப நம்ம 4 பேரும் ஊட்டிக்கு போறோம். அம்மானி சந்திரன், அப்பானி சூரியன், ஆகாயம் யாவுமே நம் வீடு ஆகுமே. நீ மேகம் நான் மேகம் விளையாடுவோம், உயிரோடு உயிர் சேர உறவாடுவோம். அம்மானி சந்திரன், அப்பானி சூரியன், ஆகாயம் யாவுமே நம் வீடு ஆகுமே. என் பிள்ளை பேசும் பேச்சு இசையானது, பூ போன்ற வார்த்தை எல்லாம் ருசியானது. என் தோளின் மீது பொன்னூஞ்சல்லாடு, என் தோளின் மீது ஊஞ்சல்லாடு. அம்மானி சந்திரன், அப்பானி சூரியன், ஆகாயம் யாவுமே நம் வீடு ஆகுமே. நீ மேகம் நான் மேகம் விளையாடுவோம், உயிரோடு உயிர் சேர உறவாடுவோம். அளவான குடும்பம் என்று போராடினே, இருண்டோடு போதும் என்று வாராடினே. சலனம் உள்ள வேளையில் சபதம் எடுப்பே, சபலம் வந்து சேர்ந்ததும் சபதம் உடைப்பே. எப்போது ஈரம் உன் ஆசை மீறும் போதை ஏறும். அம்மானி சந்திரன், அப்பானி சூரியன், ஆகாயம் யாவுமே நம் வீடு ஆகுமே. நீ மேகம் நான் மேகம் விளையாடுவோம்,
எல்லாரும் கண்ணை திறங்க. இப்ப நம்ம ஊட்டியில இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். கண்ணா, ஊட்டியில என்னப்பா பார்த்த? ஊட்டியில நீங்க 2 பேரும் லூட் அடிச்சது பார்த்தோம். அண்ணே, தம்பி, நான் தான்டா. அண்ணே, வீட்டுக்குள்ள நுழைஞ்சது அப்பாக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நாடாதன் நான் வந்தது தெரிஞ்சா அவனே காட்டி கொடுத்துருவான். இன்னைக்கு ராத்திரி நான் உன் கூட தான் தங்க போறேன். தாராளமா தங்கிக்கண்ணே. அண்ணே, செலவு கொஞ்சம் பணம் வேணும். பணம் என்னடா பணம்? உனக்கு இல்லாத பணமா? இந்த உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். ஏதுன்னு இவ்வளவு பணம்? கல் நோட்டு ஏதாவது அடிச்சியா? இல்ல, இந்த ஊர் அரசியல்வாதி கிட்ட அடிச்சேன். அரசியல்வாதி கிட்டியா? ஆமாண்டா, அரசியல்வாதி கிட்ட துட்டும் திருப்பதியில லட்டு இல்லாம இருக்குமா, அதான் அடிச்சேன். அண்ணன் அண்ணன் தான். ஐயோ. ஹாய் செல்வி. மறுபடியும் ஏன் இங்க வந்த? உன் புருஷன் உன் மேல சந்தேகப்பட்டிருப்பானே, அவன் உன் மேல சந்தேகப்பட்டு சாகடிக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அதான்டா நடக்காது. ஏண்டா ராஸ்கல், உனக்காக என் பொண்டாட்டியை நான் சந்தேகப்படுவேனா? ஓஹோ, நீதான் அவளோட புருஷனா? ஆமா. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். என்னைக்கெல்லாம் நான் தாண்டா உனக்கேம. கிரிஜா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டவுசருக்கு பட்டன் தைக்கிறேன். யார் ட்ரௌசரு? நம்ம வீட்டுல வேலை பாக்குறாரு பொன்னுசாமி, அவரோட டவுசர். பொன்னுச்சாமி ட்ரௌசரா? ஏண்டி, ட்ரௌசர் யார் தைச்சா? நான் தான் தைச்சேன். அளவு யார் எடுத்தா? ஒரு உத்தேசமா அளவு வச்சு தைச்சிட்டு இருக்கேன். அடி பாவி, வேலைக்கார போய் ட்ரௌசரை தைக்கிற அளவுக்கு வந்துட்டியாடி. அவன் அரை ட்ரௌசரை போட்டு காலை காட்டும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஏடாகோடமா நடக்கும்னு. உங்களுக்கு கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? தீபாவளி வருது, அவரும் நம்ம வீட்டுல வேலை பாக்குறாரு. அவருக்கு டவுசர் தைக்கலாம்னு டைலர் கிட்ட போனேன். நேரம் இல்லைண்டா, அதுக்காக தான் நானே தைச்சிட்டு இருக்கேன். நம்பலாமா உன்ன? வயசானவங்களுக்கு வாழ்க்கப்பட்டாலே இப்படிதான், சந்தேகப்பட்டே சாவீங்களே. உன்னை சொல்லி குத்தமில்லடி. ஆடியில விதைக்க வேண்டியது ஐப்பசியில விதைச்சம் பாரு, வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போகுது. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். பொன்னுசாமி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பட்டன் தைக்கிறேன். பட்டன் தைக்கிறியா? ரவுக்கைக்கு. யார் ரவுக்கைக்கு? சின்னம்மா ரவுக்க. சின்னம்மா ரவுக்கைக்கு நீ ஏன் தைக்கிற? துவைக்கும் போது பட்டன் அந்து போச்சு, அதுதான் பட்டன் தைக்கிறேன். அட பாவி, இங்க என்னடா அவ ஜாக்கெட்டுக்கு நீ பட்டன் தைச்சுக்கிட்டு இருக்க, அங்க என்னடா ஓன் ட்ரௌசருக்கு அவ பட்டன் தைச்சுக்கிட்டு இருக்கிற. ஏன் ட்ரௌசர் அம்மாவே தொட்டு பட்டன் தைக்கிறாங்களா? அடாடாடா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இருங்க, நான் போய் அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன். இரியா, அது என்ன பச்சை? அது ஒரு ஓகே தான். அதுக்கும் பட்டன் தைச்சியா? அதுக்கு கையே போயிருச்சு. அதுவும் சின்னம்மா தானா? இல்ல, இது பெரியம்மா. அது பெரியம்மாவா? அவ ஜாக்கெட்டையும் தச்சியா? அட பாவி, என் குடும்ப மானமே கிழிச்சு போச்சே. செல்வி, செல்வி, செல்வி,
இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்த தலாணி பிஞ்சு பஞ்சு பஞ்சா பறக்க போகுது. செல்வி, என்னங்க அவசரம்? செல்வி வா உட்காரு. குழந்தைங்களை தூங்க வைக்க வேண்டாமா? உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்க தெரியுமா? இது பாருங்க, நாளைக்கு என்ன விசேஷம்னு தெரியுமா? என்ன அம்மாவாசை? ஐயோ, நாளைக்கு நம்ம கல்யாண நாள். அடடே, நமக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்த நாள். உங்களுக்கு எப்பவுமே இப்படித்தான். ஏண்டா இப்படி அலையறீங்களோ தெரியல. அலையிறனா? சொல்லுவீங்களே, சொல்லுவீங்க. இத பாருங்க, நாளைக்கு நம்ம 2 பேரும் ஆபீஸ்க்கு லீவ் போடுறோம். போட்டுருவோம். பர்ச்சேஸ்க்கு போறோம். போவோம். அங்க என்னங்க நீங்க குழந்தைங்களுக்கு Dress ஸ்வீட் வாங்குறோம். வாங்கிடுவோம். அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு சாயங்காலம் பார்ட்டி வைக்கிறோம். கொடுத்துருவோம். இங்க பாரு, அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள அப்புறம் கவனிப்போம். இப்ப முதல்ல பாரு என்ன கவனி. என்னடா என் கழுத்தை நெரிச்சா உன்னை தூக்கில பண்றாங்க. பெரிய மனுஷன் மாதிரி பேசுவான். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும், சும்மா சும்மா விளையாடக்கூடாது, ஒழுங்கா படிக்கணும். நான் ஒழுங்கா தான் படிக்கிறேன், இவதான் ஓடி விளையாடுறா. டேய், அவ இவன் சொன்ன பல்ல கழட்டிடுவேன். அக்கோய், கழட்டத்துக்கணும், இது டூப்ளிகேட் பல்லு இல்ல, ஒரிஜினல் பல்லு தான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, இவங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு? இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இது பாருங்க, நான் பக்கத்து வீட்டுல போய் டின்னருக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன். குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே வாங்க, நானே வீட்டை கூட்டிட்டு வரேன். அம்மாய், ரொம்ப பேரை கூப்பிடாத, செலவு. டேய், கிளம்பு. சார், இன்னைக்கு எங்க கல்யாண நாள், அதுக்காக ஈவினிங் டின்னருக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்களும் உங்க வைஃபும் அவசியம் வரணும். என்னங்க, நான் சொல்றது அவர் காதல? நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். குடும்ப வாழ்க்கைய பத்தி அவருக்கு தெரியாதுங்க. எங்க வாழ்க்கையில தான் நிம்மதி இல்லாம போச்சு. இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாலாவது எனக்காவது நிம்மதியா இருக்கும். அவசியம் வரேன். நான் போயிட்டு வரேங்க. சரிங்க. என்னங்க பட்ட பகல்ல? பகல்லதான் பசங்க தொந்தரவு இருக்காது. வா. செல்வி, பின்பக்கம் கதவு திறந்திருக்கு, பூட்டாம வந்துட்டியா? இல்லங்க, நான் பூட்டினேன். இல்ல வர வர உனக்கு ஞாபகம் வருது அதிகமா போச்சு. ஐயோ, நான் தாங்க பூட்டினேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி பாபா, ஏதாவது திருட்டு போயிருக்கான்னு பாப்போம். எல்லாம் சரியா தானே இருக்கு. அந்த பக்கம் பாப்போம். செல்வி, ஏன் கத்துற? யார் நீ? யாரா நீ? எவனோ குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கான். இப்ப என்ன செய்யறேன் பாரு. எனக்கு கலட்ட பண்ணிடாதீங்க. பக்கத்து வீட்டுல யாரையாவது கூப்பிடலாம். நாமள இல்ல. எந்திரா. எந்திரிக்க மாட்டேன், எந்திரிக்க மாட்டேன். செல்வி, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. ஆள் யாருன்னு பாப்போம்.
சந்தேகப்படுறியா? இப்ப என்னங்க பண்றது? யாராவது பார்த்தா ஒருவேளை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிடுவாங்களோ? செல்வி, நான் ஒரு பாவமும் செய்யல. இவனை கொன்னது யாருன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இது அவனோட தைரியம் தான். நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஐயோ, போலீஸா? என்னங்க பப்ளிக்ல வேற நீங்க அவனோட சண்டை போட்டிருக்கீங்க. அவன் பாடியில எல்லாம் கை வச்சிருக்கீங்க. போலீஸ்க்கு போய் சொன்னா உங்களை நிச்சயமா சந்தேகப்படுவாங்க. அப்ப அவன் வீட்டுக்கு போய் அவனை பத்தி விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. ஐயோ, நான் மட்டுமா? தனியாவா? எனக்கு பயமா இருக்குங்க. ப்ளீஸ் மனசு தைரியப்படுத்திட்டு இரு. நான் உடனே வந்துடுறேன். என்ன அப்படி பாக்குற? என் வசதிக்காக உன் புருஷனை வெளியே அனுப்பிச்சிட்ட. எப்படி என் நடிப்பு? என் நீண்ட நாள் ஆசைய இன்னைக்கு நான் நிறைவேற்ற செல்வி, செல்வி. அதுக்காக ஜன்னலை திறந்து போட்டு புருஷன் கூட நடு ஹால்ல கட்டி பிடிச்சு படுத்திருக்கிறான். அது வெறுந்தரை. எனக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி அசிங்கமா நடந்திருக்கிறேன்னா நமக்கேண்டிய அந்த வீண் வம்பு பக்கத்து வீடாச்சேன்னு பார்த்துட்டு இருக்க முடியல. நான் வரேன்டி அம்மா. காந்திபுரம் தெரு நம்பர் 12. இதான் யார் நீ? எங்க வந்த? மோகன் வீடு தானே? மோகன் வீடு இல்ல, மரியாதையா போடு. கரெக்டா இருக்கு. ஆனா இல்லைன்னு சொல்ல பழைய வீடு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. போயாரா? அவனுக்கு நாங்க பணம் கொடுத்து சீரழிஞ்சு போறோம். அவன் எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் அவனுக்கு அப்பனும் இல்ல. போயா மரியாதையா போயா. தம்பி கொஞ்சம் நில்லுப்பா. அவன் உன்கிட்ட கடன் வாங்கினானா? இல்லம்மா, நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியும்பா. இந்தாப்பா. என்னப்பா அப்படி பாக்குற? எனக்கு 2 பிள்ளைங்க. பெரியவன் அடிதடின்னு அடிக்கடி ஜெயிலுக்கு போறான். சின்னவன் கடனை வாங்கிட்டு வீட்டுக்கு வராம அலையறான். இந்தாப்பா. இல்லம்மா, நிறைய கடன் வாங்கிட்டானா? நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன்ப்பா. அங்க என்ன சத்தம்? ஒண்ணு நீங்க இத வந்துடுறேன். இந்தாப்பா. வெளியே இருந்து வர்றான். அப்ப உள்ள படுத்துறது யாரு? என்னங்க டைரியில இருக்கிற அட்ரஸ் கிடைச்சதா? யாரையாவது பாத்தீங்களா? ஒண்ணுமே கிடைக்கலையே. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? பார்ட்டிக்கு எல்லாரும் வந்துருவாங்களே. நீ போய் சாக்கு எடுத்து வா. சாக்கா? எதுக்கு? சாக்குல டெட் பாடியை வச்சு கட்டி எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருவோம். பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு பாப்போம். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயந்தா பிரச்சனை தீந்துருமா? போய் எடுத்துட்டு வா. போ.
கட்டில் கடியில ஒளிச்சு வச்சிருமா? என்ன என்ன மறைக்கிறீங்க? இல்ல, எதையோ நீங்க மறைக்கிறீங்க. உங்க முகத்துல சவக்கல தெரியுது. ஏன்? இது ஒண்ணு இல்ல. எனக்கு தெரியும். எது தெரியும்? கட்டில்கடியில மூட்டையை ஒழிச்சு வச்சீங்களே, அதை நான் பாத்துட்டேன். பாத்துட்டீங்களா? உண்மை சொல்லுங்க, மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல. ஒண்ணுமில்லையா? ஒண்ணுமில்லாம எவ்வளவு பெருசு இருக்கு? அவ தெரியாம சொல்லிட்டா. ஒண்ணு இல்ல, புளியம்பழம் இருக்கு. அப்படித்தான். புளியம்பழமா? ரொம்ப பிடிக்கும். எங்க பாக்கலாம். அது 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 இன்னொருத்தருது. அவங்க கிட்ட கேட்டு வேணா உங்களுக்கு தரேன். அப்ப சரி, நீங்க போங்க. சரி, வரேன். ஆமா, புளிமட்டி ஏன் மறைச்சு வைக்கணும் கட்டில் கடையில? அது வெளியில வச்சா பசங்க எடுத்துறாங்க. அதான் கட்டில் கடையில ஒளிச்சு வச்சிருக்கோம். இங்க இருந்தா எடுக்க மாட்டாங்களா? என்னங்க நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்கறீங்க? ஐயோ, அவர் கூட்டாரே. நான் வரேன், வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறேன். செல்வி, நேரமாயிட்டே இருக்கு. பார்ட்டின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் இன்வைட் பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்றது? ஆமாங்க, இங்க வரவங்க யாராவது மோட்டல் இருக்கிற பணத்தை பாத்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க.
எனக்கு யாரோ வர மாதிரி இருக்கு. வர்றதுக்குள்ள மறைச்சு வச்சிருவோம். என்னடி அம்மா எவ்வளவு நேரமா பெல் அடிச்சுட்டு இருக்க, நீ மூடி தள்ளிக்கிட்டு இருக்கிற? அது வந்து என்னடி உன் முகம் சலக்கலை தட்டுது? நல்ல நாளாகுமா இப்படியா இருக்கிறது? ஆமா ஆமா, விசேஷம் நடக்கிற வீடு மாதிரியே தெரியல, ஏதோ சாவு வீடு மாதிரி இருக்கு. ஏமா செல்வி, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி அலங்கோலமா இருக்கிறது? செல்வி, சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட. வாங்க வாங்க. என்னம்மா இது வெறும் மூட்டை தானே இருக்கு, மூட்டை பார்த்து ஏன் பயப்படணும்? அதானே அம்மா, இங்க போற கரப்பாம்பூச்சி பார்த்து என் பொண்ணு பயந்துதான் இப்படி கத்தி இருக்கா. நல்ல பொண்ணுமா. என்ன மிஸ்டர் சாகு, என்ன அப்படி பாக்குற? மேரேஜ் டேன்னு கேள்விப்பட்டேன், ரைடுக்கு வந்தேன், அப்படியே கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போலான்ட்டு வந்தேன். மெனி மெனி ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன். நாங்க என்ன கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு பாட்டு பாடுங்க பிளீஸ். ஐயோ, நான் இப்ப பாட்டு பாடுற நிலைமையில இல்ல. ரொம்ப பிகு பண்ணிக்கிறீங்க, பாடுனா பாரு. பாடுங்க பாடுங்க, வைஃப பாட சொல்லுங்க. என்ன மிஸ்டர் சாகு, உங்க மிஸ்ஸஸ் ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன், அப்படியே நாங்க ரசிக்கிறோம். பாடு.
பெரியவளும் சரியில்லை, சின்னவளும் சரியில்லை, வாழ்க்கையில ஒண்ணுமே சரியில்லை. இதுதான் நமக்கு சரி. என்ன முதலாளி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? யாரு உங்களை புலம்ப வச்சா? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, பெண்ணை சொல்லி குற்றமாடா. டைம் வேஸ்ட் பண்ற இந்தா குடி. முதலாளிக்கு முன்னால குடிக்கிறது தப்புங்க. ஆமா, குடிக்கிறதுக்கு முந்திதான் மரியாதை, குடிச்சதுக்கு அப்புறம் மரியாதை எவன்டா கொடுக்கறான்? குடி. சரி, அதையா திரும்ப. முதலாளிக்கு ஒரு மரியாதை தான் இருந்தா சரி. என்ன அதுக்குள்ள குடிச்சுட்ட பாருங்களேன். சரி சரி, இந்த இதையும் குடி. யோ, என்னமோ முதல்ல மரியாதை திரும்பி குடிச்சா, இப்ப என் முன்னாலே நின்னு குடிக்கிற. உட்கார்ந்து குடிச்சா மரியாதை இல்ல, அதனால நின்னுகிட்டே குடிக்கிறேன். குடி குடி. படிச்சு ஊத்துங்க. என்ன பக்கவாத்தியம் சரியில்லை. என்ன இதுக்கு என்ன கச்சேரி நடக்குது? அத சொல்லல. சிப்ஸா வாங்கி வச்சிருக்கீங்க, இருந்து சிக்கன் கஃபா வாங்கி வைங்க. சரி சரி, சாப்பிடு. சீக்கிரம் ஊத்துங்க. ஊத்தி இருக்கானே, அதே தெரியல அவனுக்கு. என்னங்க குடிச்சதே கொடுத்துட்டு இருக்கீங்க? என்னது? ஓவர். மிஸ்டர் முதலாளி, கொஞ்சம் எந்திரிக்கிறியா? எதுக்கு? நான் உட்காந்து குடிக்கணும்டா. உட்கார்ந்து குடிக்கணும் டாவா? தேவைதான். சும்மா இருந்த கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்டேன் பாரு. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். இன்னும் வேணுமா? இதெல்லாம் எனக்கு தான் வேணும். சரி சரி, எடுத்துக்கோ. அது என்ன கக்கத்திலே இடிக்கிட்டு இருக்கிற? பேப்பர். ஆஹா, படிக்கிறேன், கேக்குறியாடா? படி வா, படி. ஹோட்டலுக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். எது? ஹோட்டலுக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தாரா? மாவட்ட கலெக்டர் வந்தார். தமிழோட குடி இருக்குதுடா. என்னங்க, என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? அங்க பாரு அவனை. இப்ப இந்த பணத்தை எடுத்துட்டு வர சொன்னீங்க. ஊரே அடங்கி இருக்கிற நேரம், எனக்கு தெரியாம இந்த ரோட்ல தூக்கி போட்டா நமக்கு எந்த ஆபத்துமே வராது. எந்த ஆபத்தும் வராதுல்ல? ஹலோ சார், என்ன சார் இந்த நேரத்துல? உள்ள ஒரே காத்தோட்டமா இல்ல, அதான். இங்க திருட்டு பயம் அதிகமா இருக்கும், கதவை சாத்திங்க. ராத்திரி பூரா நீங்க? நான் ராத்திரி பூரா இங்கதான் இருப்பேன், நீங்க நிம்மதியா இருங்க. நிம்மதியா? ஆஹா, வா உள்ள போய் நிம்மதியா இருப்போம். ஆமா, எங்க இந்த கட்டையில போறவன் இங்கிருந்து கொல்றா, அந்த காக்கி சட்டக்காரன் அங்கிருந்து கொல்றா. இப்ப என்னங்க பண்றது? கவலைப்படாத, வீட்டு பின்கதவு வழியா வெளியே தூக்கி போட்டுருவோம். சீக்கிரமா. வாங்க வாங்க வாங்க. எங்க இந்த நேரத்துல வெளியே போறீங்க? கொஞ்சம் ஊர்ல இருந்தா கொண்டாத. யாரா நீ? யாரா நீயா? நான் இந்த நாட்டோட குடி மகையா. குடிமகனா? குடிச்சு வந்து கலாட்டாவை பண்ற? இதுல என்ன தப்பு? குடியரசு தினத்தை எதுக்காக கொண்டாடுறோம்? குடின்னு அரசே சொல்லுது, அதனாலதான் நம்ம குடியரசு தினத்தை கொண்டாடுறோம். ஆமா. டாய், இப்ப நீ போறியா இல்லையா? என்ன யாரையா நீ போய் சொல்றதுக்கு? நான் சத்தம் போட்டு கலாட்டா பண்ணுவேன், நீ போயா? இந்த நாட்டுல சத்தம் போட்டாதான் எல்லா பகையிலும் அடங்குறான். இந்த குடிகாரன் வந்து கலாட்டம் பண்றானே, இப்ப என்னங்க பண்றது? இதுவே வேற ஒரு நேரமா இருந்தா இந்த குடிகாரனை வெட்டி பணமாக்கி இருப்பேன். சும்மா இருங்க. இருக்கிற பணத்தை ஒழிக்க வழி காணுமா? இதுல இன்னொரு பணமா? இப்ப என்ன பண்றது? ஒண்ணு இல்ல, கொஞ்ச நேரத்துல அவன் வெளியே போயிருவான். அவன் போனதுக்கு அப்புறம் பணத்தை தூக்கி வெளியே போட்டுருவான். அது வரைக்கும் உள்ள வச்சிருப்பான். வா. ஏங்க, மணி 3 அவங்க போயிட்டாங்களான்னு பாக்குறீங்களா? இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா போயிட்டான். இல்ல இருக்கு. நீ உள்ள போற இல்ல மறுபடியும் கத்தமா? அப்பா போயிட்டான்.
நீங்க அவங்க போயிட்டாங்களா? செத்தும் கழுத்த இருக்கிறான், அவன் இருந்தும் கழுத்த இருக்கிறான். திரும்பவும் நம்ம கட்டில் கடையிலேயே ஒழிச்சு வச்சிடலாமா? இனிமேல் இதை வெளியே கொண்டு போக முடியாது. பாத்ரூம்ல ஒழிச்சு வச்சிருமா? பாத்ரூம்லயா? பேசுறது நேரம் இல்ல, குடி. அடிய ஜலஜா கிரிஜா வெயிட்டு தாங்கல, எடுங்கடி கால எடுங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. கழுதைங்களா சமயக்கார சும்மாரியா? சும்மாரியாவா? நீ எங்க இங்க வந்த? ராத்திரி நீங்க தானே இங்க படுக்க சொன்னீங்க. ஏன்டா போய் சொல்ற? என் படுக்கையில வந்து படுத்தது இல்லாம என் மேல கால வேற போடுற. என்ன வேணுங்க? நீங்க தானங்க ராத்திரி குடிக்க கொடுத்தீங்க. குடிச்சிருக்கிறியா? இல்லைங்க, வந்து வாய ஊது. குடிச்சிருக்கிற நீ? நீங்க தானங்க ராத்திரி கொடுத்தீங்க. ஏன்டா பொய் வேற சொல்ற? ஐயோ குடிப்பியா? அடிக்காதீங்க முதலாளி. ஐயோ, இனிமே நீங்க கொடுத்தா நான் குடிக்க மாட்டேன். சொன்னா கேளுங்க முதலாளி. அம்மா குடிப்பியா? குடிப்பியா? ஏந்திரா இனிமே நீங்க கொடுத்தாலும் நான் குடிக்க மாட்டேன். அடிச்சு அடிச்சு நார் நாரா கிழிச்சிட்டு. கடையில் போய் ஒரு பாக்கெட் பிளேட் வாங்கிட்டா. பெருக்கிட்டு போய் வாங்கிட்டு வரையா? நான் சொல்றேன் செய்ய. என்னங்க, நேற்று தானே வாங்கிட்டு வந்தேன். சரி சரி, நீ போய் பிளேட் வாங்கிட்டு வா. சரிம்மா. என்னடா பாத்ரூம் கதவு திறக்கவே மாட்டேங்குது? ஐயோ மக்கு மக்கு. மம்மி டாடியும் குளிச்சிட்டு தாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரமா குளிப்பாங்க? ஆமாச்சா, தண்ணியும் வேஸ்ட் ஆகி போயிடும், சோப்பும் கரைஞ்சு போயிடுமே. அது உங்களுக்கு தெரியலையே. ஆமா, இந்த லட்சணத்துல நமக்கு இவங்க அட்வைஸ் பண்றாங்க. சரி சரி விடு, அது இருக்கட்டும். இவங்க எப்ப வர்றது, நம்ம எப்ப குளிக்கிறது? இங்க என்ன பண்றீங்க? ஹாய் மம்மி. ஹாய் டாடி. நீங்க உள்ள இல்லையா? இல்ல. அப்ப பாத்ரூம்குள்ள குளிக்கிறது யாரு? கதவு அடிச்சு யாருன்னு பாத்துற வேண்டியதுதான். போய் கிணத்துல கொண்டா. மாட்டோம், இங்கதான் குளிப்போம். ஆமா, இங்கதான் குளிப்போம். சொன்ன கேட்க மாட்டீங்க, போய் கிணத்துல குளிங்க. சரி போறோம். என்ன பாத்ரூம்ல ஒரு கெட்ட நாத்து அடிக்குது? அது வந்து பாத்ரூம் பக்கத்துல இருந்தா கெட்ட நாத்து அடிக்கும். போய் குள்ள. எனக்கு இப்ப பொண்ணு நாத்து ஹால் வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே. இப்ப என்னங்க பண்றது? இரு, இதுக்கு ஒரு வழி பண்றேன். என்ன தண்ணி அடிச்சு விளையாடுறீங்களா? ஆமா. நாங்க உள்ள தண்ணி அடிக்கிறோம், நீங்க வெளியே தண்ணி அடிக்கிறீங்க. அதுதான் வித்தியாசம். ஆமா, என்ன கிணத்தடியில குளிக்கிறீங்க? பாத்ரூம் என்னாச்சு? பாத்ரூம்ல கெட்ட நாத்து அடிக்குது. பாத்ரூம்னா கெட்ட நாத்தம் தான் அடிக்கும், செண்டு வாசம் அடிக்கும். யோ, இது புது கெட்ட நாத்தையா? யாராவது வியாதிஸ்தர்கள் வந்திருப்பாங்க. இல்லையே, நீ கூட எங்க வீட்டுக்கு வரலையே. யோ, இன்னும் நீங்க நின்னுட்டு இருந்தா உன் மேலே தண்ணி அடிச்சிடுவோம். பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? நியாயமான கேள்வி. இவனும் பொம்பளை ஆயிட்டானா? ஆமா, கொஞ்சம் மஞ்சள் தேய்ச்சி விடுறீங்களா? அரைச்சிட்டு வர்றேன், அப்படியே நில்லுங்க கண்ணா. வால் ஒண்ணுதான் இல்ல. தம்பி தம்பி, கொஞ்சம் நில்லுங்க, வர்றேன். ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? பழம் வாழையில எல்லாம் வாங்கிட்டு போறீங்க? இன்னைக்கு வீட்டுல ஒரு பூஜை. பூஜையா? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சனிக்கிழமையாச்சே. ஆஞ்சநேயர் பூஜை. அது என்ன பூஜை? அப்படி ஒரு பூஜை நான் இதுவரையும் கேள்விப்பட்டதே இல்லையே. வா சீக்கிரமா போய் பாப்போம். பூஜை சாயந்தரம் தான். சாயங்காலமா? சரி, சாயங்காலமே வர்றேன். என்னடானா பூஜை பூஜைன்னு ஆண்டவனை தேடி அலையணும். உன் பொண்டாட்டி என்னடானா கண்ட கண்ட ஆம்பளையோட அலையறான்.
எதுக்கு இங்க சாம்பிராணி போக போடுறீங்க? இந்த நாத்தத்தை போக்குறது தான் சாம்பிராணி போக போட்டிருக்கேன். குழந்தைங்க வரதுக்குள்ள கொண்டு பாத்ரூம் வச்சுட்டு சாவியை கொண்டா சீக்கிரம். குளிச்சிட்டீங்களா? என்ன பாத்ரூம்குள்ள இருந்து புகை வருது? ஆமா, சாம்பிராணி வாசனை அடிக்குது. அது வந்து உள்ள சாமி இருக்கு. சாமியா? பாத்ரூம் எப்ப சாமி ரூம் ஆச்சு? அது வந்து இப்பதான். என்ன நீங்க புரியாம பேசிக்கிட்டே? இந்தம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற சாமி புது சாமி, சீக்கிரமா போயிடும். வர வர சாமிக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்கல, அதனால பாத்ரூம்ல வந்து தங்குது. ஆமா ஆமா மம்மி, மம்மி இது வரைக்கும் நான் சாமியை பார்த்ததே இல்ல. ஒரு தடவை சாமி பார்த்துட்டு போயிடுறேன் மம்மி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. டாடி என்னப்பா? ஒரு தடவை அந்த சாமியை பார்த்துட்டு போயிடுறேன் டாடி. என்ன பார்த்துட்டேல? நான் தான் சாமி. போ. ஏங்க, நேத்து ராசி பலன்ல பணம் வரவுன்னு போட்டிருந்ததுன்னு சொன்னீங்களே, பணம் வரவு வந்திருக்கு. அது நம்ம நேரம். சின்ன குழந்தை கூட சந்தேகப்படுத்துங்க. இப்ப எனக்கு பண்றது? ஒண்ணு செய்வோம், பாத்ரூம் இருக்க டெட் பாடி எடுத்து நம்ம பழைய ஐஸ் பெட்டியில வச்சிருவோம். அப்பதான் வாசனையே வராது. ஐயோ, இங்க இருந்து அங்க மாத்துறதோ அங்க இருந்து இங்க மாத்துறதோ என்னால முடியலங்க. நீங்களே பண்ணிக்கங்க. ஒரு ஆள் எப்படி பணத்தை தூக்க முடியும்? நம்ம குழந்தைங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள அதை எடுத்து அங்க வச்சிருவோம். ப்ளீஸ் வா. குடிகாரம் பேச்சு விடிஞ்சாலே போச்சு. நாதஸ்வரமே இல்லாம வெறுங்கையில வாசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கையே போத. உங்களுக்கு பாட்டில திறந்த உடனே பாட்டுங்க அவன் வந்துருமே. பாத்துமா? ஏன் போற குடி? குடிக்கிறதா? ஐயோ வேண்டவே வேண்டாங்க. ஏன் ராத்திரியில குடிக்க சொல்றீங்க, அப்புறம் உங்களோட பெட்ல படுக்க சொல்றீங்க, காலையில எந்திரிச்சு என்ன மாதிரி அடி அடின்னு அடிக்கிறீங்க தெரியுமா? இனிமேல அடிக்கவே மாட்டேன். குடி. ஐயோ வேண்டவே வேண்டாங்க. நீ குடிக்கல உன் பல்ல உடப்ப. பல்ல உடப்பீங்களா? என் பல்லு மேல உங்களுக்கு என்னங்க அவ்வளவு ஆசை? உன் பல்லு பெரிய ஆன தண்டம் உடைச்சு வித்துருவேன். குடிய வேண்டாங்க. குடி இல்லைன்னா அடி. என்னங்க நீங்க குடிச்சா காலையில அடிக்கிறீங்க, குடிக்கலன்னா ராத்திரி அடிக்கிறீங்க. யோ 2 அடி ஐயோ வேண்டாங்க. வம்பு விடுங்க கைய. போட உள்ள. அம்மா அவர் என்ன அடிக்கிறாருமா? போடா உள்ள வந்து அடிக்கிறேன். வர வர நம்ம குடும்பமா கப்பல் ஏறிக்கிட்டு இருக்குது. என்ன நீ சொல்ற? சொல்றேன், சொரக்காய் குப்பிலேன்னு. ராத்திரியான பாட்டில திறந்துக்கிறீங்க. வந்திருக்காளே சக்காலத்தி, அவளும் அடுத்த வீட்டுக்காரி மாதிரி நடத்த கட்டவளா இருக்கா. இது என்னடி பெரிய விஷயம்? வீட்டுக்கு வீடு கிணறு தாய்க்க வேண்டியதுதான். என்னால தாங்கிக்க முடியலையே. இதுல 2 போடு நல்லா தாய்க்குவேன். செல்வி, செல்வி, என்னங்க? ஆபீஸ்ல இருந்து வேன் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜை யாருக்கு தெரியாம எங்காவது கொண்டு தள்ளிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருங்க. சீக்கிரம் வந்துடுறேன். இப்படி
தண்ணியும் கிடைக்கல மீனும் கிடைக்கல. இப்ப என்னடா பண்றது? மழை வச்சவன் தண்ணி ஊத்து வேண்டாம். வாடா போலாம். அங்க போடா. ஐஸ் பட்டு. ஆமா தூக்கு. யாரா கொண்டு வந்து போட்டிருப்பா? யாரு கொண்டு வந்து போட்டா என்ன? தோறடா தோற. என்னடா அருகவே இல்லடா. பரவாயில்லடா, அதை யாருக்கிட்டாலும் எடுத்து காப்பாக்கலாடா. ஜோசப்பே வந்துட்டப்பா. அட வாப்பா. என்ன வேண்டி? என்ன டேவிட், என்ன விஷயமா வந்தீங்க? ஐஸ் பெட்டி இருக்கு, விலைக்கு வாங்கிறியா? அட இதேங்க தள்ளிட்டு வந்தீங்க. அதை பத்தி உனக்கு என்னப்பா? அதுவும் சரிதான். என்ன வேலைப்பா சொல்றீங்க? இருட்டுல வர பொம்பளைக்கும் திருட்டுல வர பொருளுக்கும் விலையே கிடையாதுப்பா. நீ எதனா போட்டு கொடுப்பா. சரி சரி, 150 ரூபா தரேன் வச்சுங்க. 50 ரூபா போட்டு கொடுப்பா. பேஜாரா போச்சுப்பா. 200 ரூபா புடிக்கு. சாவி இல்ல, வேற ஏதாவது போட்டு திறந்துக்க. வர ஜோசப். 200 ரூபாய்க்கு சீப்பா தட்டிட்டோம். இதை எவன் தலையிலாவது 500 ரூபாய்க்கு கட்டிட வேண்டியதான். அட பையா, ஐயா சாவி பொண்ணுடா. சாவிக்காரன் போய் கூட்டிட்டு வா. சரிங்க. இது என்ன விலைங்க? 10 ரூபாப்பா. 8 ரூபாய்க்கு தருவீங்களா? ஐயா கொஞ்சம் இருப்பா, வந்துடுறேன். சரி சரி, நீ உள்ள போ. இதுல ஒரு நல்ல சாவி எடுத்து அந்த ஐஸ் பெட்டியை சீக்கிரமா திறந்து விடு. சரிங்க. வாங்க, எதுவும் வாங்க. ஐயா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. நான் சாவியை போட்டு தரக்கிறேன். ராஜா வேண்டாப்பா. ஐயோ, இந்த ஐஸ் பெட்டி வாங்கின நேரம் எனக்கு காக்கா வலிப்பே வந்துடுச்சுப்பா. இது எப்படியாவது யாத்திரையாவது கட்டிடுறேன்ப்பா. வேண்டாப்பா, துறக்கவே வேண்டாப்பா. ரொம்ப நன்றிப்பா. சரிங்க, நீ போயிட்டு வா. ஐஸ் பொட்டி இதுவே பழைய ஐஸ் பொட்டி வெளியே வச்சிருக்கோம். விக்கிறதுக்காக இருக்குமா? மாப்பிள அமைக்கிட்டயா? யோ கடைக்காரரே, இவ்வளவு நேரம் ஆபத்து இல்லையே. எப்படியோ நம்மள பிடிச்சிருந்த சனியனை ஒரு வழியா தொலைச்சிட்டு வந்துட்டேன். ஆபீஸ்ல போய் வேனை விட்டு வரதான் லேட் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ் யாரும் பாத்துட மாட்டாங்களே? யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. தெரியாத இடத்துல கொண்டு போய் போட்டு வந்துட்டேன். அப்படியே தெரிஞ்சாலும் அது நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லைன்றதுக்காக ஃப்ரிட்ஜ் இருந்த லேபிள் எடுத்து போட்டேன். ஃப்ரிட்ஜை பூட்டி வீட்டு வாசலே சாவியை போட்டேன். இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்பதாங்க தேர அப்பா வாங்கப்பா. நானேதான் செல்வி. மாங்காய் பாவாங்க வச்சுக்க. வாங்க மாமா. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, ரொம்ப அவசரமா வந்திருக்கிறேன். காசிக்கு போறேன், கர்நாலியா போக கூடாது. கல்யாணத்தும் போது உங்களுக்கு ஒரு ஐஸ் பெட்டி வாங்கி கொடுக்கறதா சொன்னேன் மாப்பிள. அப்ப முடியல, இப்ப குழந்திருக்கிறேன். மாமா என்ன சொல்றீங்க? சொன்னா புரியாது மாப்பிள. என்ன குழந்திருக்கிறேன்னு போய் பாருங்க. ஐஸ் பெட்டி அமெரிக்காவில் செஞ்சது. என்னப்பா இதெல்லாம்? அது வர்ற வழியில பார்த்தேன், சீப்பா இருந்தது, அமுக்கிட்டேன். மாப்பிள அது பழசுதான். இப்போ என்னால இதான் முடிஞ்சது. ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு சாவி கிடையாது. அதை மட்டும் போட்டுக்கிட்டா போதும். மாமா இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல மாப்பிள, காசிக்கு போறேன், வந்து பாத்துக்கோ. செல்வி, நல்லா பழம் சாப்பிடு. சாவி மட்டும் போட்டுக்க மாப்பிள.
வரமாப்ல எங்க விட்டு போன சனிய மறுபடியும் திரும்பி வந்துருச்சு. எங்க இருக்கு? சரி, நம்ம கூலிங் குடிக்கலாம். ஏன் ஃப்ரிட்ஜ் திறக்கிற? ஏது உனக்கு சாவி? வர வர உங்களுக்கு பொறுப்பே இல்லாம போச்சு. ஃப்ரிட்ஜ் சாவி வெளியில நடந்தது. நல்ல வேளை நாங்க பார்த்தோம், அதனால எடுத்துட்டு வந்துட்டோம். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? ஃப்ரிட்ஜ் சாவி கொடுங்க. எங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். டேய், இது ரிப்பேர்டா. உள்ள போய் தண்ணி குடி. சரியான ஓட்ட ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கீங்க. பாடி. இனிமேல் ஃப்ரிட்ஜில் போனா இருந்தா ஆபத்து. என்ன சொல்றீங்க? படம் பார்க்க போறேன். நீங்களும் வர்றீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. என்னது, உங்க முகத்தை பார்த்தா கொலையாளி முகம் மாதிரியே தெரியுது. கொலைய பண்ணீங்களா இல்ல பாத்தீங்களா? நீங்களும் படம் பார்க்க அவசியம் வரணும். பணமும் நீங்க தான் கொடுக்கணும். பணம் வேணா தரேன், வச்சுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளை விடுங்க. நீங்களும் அவசியம் வரணும். ப்ளீஸ் சொன்ன கேளுங்க. வேணா குழந்தைகளை அனுப்பட்டுமா? சரி. மாமா கூட சினிமாவுக்கு போயிட்டு வரீங்களா? தண்ணி அடிச்சிருக்கியா? செல்வி, நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. என்னடா சொன்னதையே திரும்ப சொல்றான்னு நினைக்க கூடாது. சொல்லுங்க. ஐஸ் பெட்டியில் இருக்க பணத்தை மறுபடியும் பாத்ரூம்ல கொண்டு வச்சிருவோமா? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? இப்ப இது இங்க இருந்தா என்ன? இல்ல செல்வி, குழந்தைகளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா. குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் போட்டு நீங்க தான் சாவி வச்சிருக்கீங்களே. இந்த ஐஸ் பெட்டி திறக்க சாவி வேணுமா? மேல 2 தட்டு, கீழே 2 தட்டு தட்டுனா திறந்துக்கிறோம். அப்புறம் நம்ம குட்டெல்லாம் வெளிப்பட்டு போகும். எப்படியோ உங்க இஷ்டப்படி செய்யுங்க. மறுபடியும் இந்த பாவமுட்டியை சுமப்போம். முருகா, மூத்தவளும் சரியில்லை, இளையவளும் சரியில்லை. இடையில வந்த வேலைக்கார பயலால மன நிம்மதியும் இல்லை. வாழ்க்கையில என்னைக்குத்தான் நான் நிம்மதியா இருக்க போறனோ?
பூஜை தலைவா பூவை தொடவா பூஜை தலைவா பார்வை திருநாள் பாவை தருவாய் ராக்காலம் போதை ஏற்றும் ராஜா நீ வா வா ஓடி வா பூவை தொடவா பூஜை தலைவா வா பூஜை தலைவா பார்வை திருநாள் பாவை தருவாய் ராக்காலம் போதை ஏற்றும் ராஜா நீ வா வா ஓடி வா பூவை தொடவா பூஜை தலைவா வா 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 பூஜை தலைவா பூவை தொடவா பூஜை தலைவா பார்வை திருநாள் பாவை தருவாய் ராக்காலம் போதை ஏற்றும் ராஜா நீ வா வா ஓடி வா பூவை தொடவா பூஜை தலைவா வா 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 முதலாளி முதலாளி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அனுராதாவோட ஆடிக்கிட்டு இருக்க. ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? விட்டா குடும்பமே நடத்திடுவீங்க போல இருக்கு. நடத்தத்தான் பரவாயில்ல, உங்க குடும்பத்துக்கு துணி செலவு மிச்சம். என்னையா சொல்ற? அந்த அம்மா கர்ச்சீப் சைஸ்ல தானே துணியே கட்டுறாங்க. டேய், என் அனுவை பத்தி அப்படி எல்லாம் பேசாத. பேசுவேன். பேசாதறான்னா ரொம்ப அதட்டுனீங்க. சின்னம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன். சின்னம்மா கிட்டயா? ஆமா, இப்ப சின்னம்மாவை இந்த பாக்கெட்ல வச்சிருக்கேன். அந்த பையில பெரியம்மாவை இந்த பாக்கெட்ல வச்சிருக்கேன். அடப்பாவி, ரெண்டு பேரும் இவன் வச்சுக்கிட்டு இருக்கானாமே. அப்ப நம்ம ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபோன் பண்ண, நான் வந்துடுறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. செல்வி, இந்த நிலைமையில உன்னை விட்டு போறது மனசு கஷ்டமா தான் இருக்கு. ப்ளீஸ் கதவு சாத்திக்க. என்ன நீங்களா? இன்னைக்கு ஆபீஸ் போலியா? உடம்பு சரியில்லை. ஏதாவது உண்டா இருக்கியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் முகம் மாதிரியா இருக்கு? முகம் நல்லதா தூங்கல போல இருக்கு. நான் நல்லா தூங்குனேன். ஏன் ஏதாவது தப்பு தண்டா பண்ணியா? என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அப்படிதான் கேட்பேன். தள்ளி நில்லு.
தூக்கண்டி. அப்பா. ஆமா, நேத்து இங்க ஒரு புளி மூட்டை வச்சிருந்தேன். எங்க? அது வேற இடத்துல வச்சாச்சு. வேற இடத்துலயா? எங்க வச்சிருக்க? என்ன நீங்க திருப்பி திருப்பி கேள்வி கேக்குறீங்க? ஏன் நரகம் உனக்கு இடைஞ்சலா இருக்கா? என்ன ஒரு நாத்தம்? என்ன உணவாட வீசு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்ல, உணவாட வீசு. அது அங்க பாருங்க ஊதுபத்தி, அந்த வாசனை தான் இப்படி வருது. ஆமா ஆமா, வர பக்தியே இப்படித்தான் இருக்குது. ஆமா, பாத்துறீங்க பூட்டி வச்சிருக்க? அது சும்மா பூட்டின, சாவி தொலைஞ்சு போச்சு. சாவி தொலைஞ்சு போச்சா? புருஷன் ஆபீஸ் போன உடனே பின்னால எவனோ வந்து கதவை தட்டுறான். நீங்க கேடு கட்டு போ. யார் நீங்க? நான் யாருன்றது இருக்கட்டும். மோகன் இருக்கானா? மோகனா? ஆமா, அவனைத்தான் நான் தேடி வந்திருக்கேன். எங்க இருக்கான? மோகனா? அப்படி யாரும் இங்க இல்ல. ஆமா, நீங்க யாரு? உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அதை நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாடகை சைக்கிள். என்னங்க, ஒரு போன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கமா. ஹலோ, நான் செல்வி பேசுறேன். அந்த ஆளை தேடிக்கிட்டு ஒரு ஆள் வந்தாங்க. ஐயோ, உங்களுக்கு என்ன விவரமா சொல்லணும். சீக்கிரமா வாங்க. சீக்கிரம் வந்துருங்க. இந்தங்க. ஏன், என்னாச்சு சொல்லு. மோகனை தேடி ஒருத்த வந்தாங்க. பேரு கேட்டு ஒண்ணுமே சொல்லல. ரொம்ப அவசரமா போயிட்டா. ஆமா, அவன் வேற ஏதாவது? வந்தவன் வாடகை சைக்கிள்ல வந்தாங்க. காக்கி சட்டை போட்டிருந்தா. மோகனை தேடி அவன் எங்க வரணும்? அவனை ஏன் விட்டு நீ? நான் என்னங்க பண்றது? வந்தவன் சைக்கிள்ல ஒரு பேர் போட்டிருந்துச்சு. லதா வாடகை சைக்கிள்ல போட்டிருந்ததுங்க. லதா வாடகை சைக்கிளா? அப்படி நீ ஜாக்கிரதை, நான் இப்ப வந்துடுறேன். என்னங்க? என்ன சைக்கிள் எப்படி பாக்குறான்? சுத்த பட்டிக்காட்டான் போல இருக்கு. யோ, வண்டியை பார்த்து ஓட்டியா? மிஸ்டர், கொஞ்சம் நில்லுங்க. என்ன சார், என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? உங்க பேரு தானே ரவி? ஆமா. உங்களை தேடித்தான் நான் வந்தேன். ஏன்? எதுக்காக என் வீட்டுக்கு வந்தீங்க? உங்களையே யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க வீட்டுக்கு நான் ஏன் சார் வர போறேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டு கதவை தட்டி மோகம் எங்கன்னு கேட்டியே, அதான் என் வீடு. எதுக்காக அவனை தேடுற? அவனை கொல்றதுக்கு. என்ன சொல்ற? உங்களுக்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல, எனக்கு தெரிஞ்சாகணும். நீ கொல்ல நினைச்ச மோகன் என்னைக்கோ செத்துட்டானா? அவன் செத்தா எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே நன்மை. நான் மட்டும் அவனை நேரா பார்த்தேன், அவனை கொன்னு தீர்த்துருவேன். இல்ல, நீ போய் சொல்ற. அவனை கொன்னுட்ட. நான் என் பொட்டாட்டி எவ்வளவு கஷ்டப்படுற தெரியுமா? நீ தப்பிக்கணுன்றதுக்காக அவனை கொன்னு என் வீட்டுல தான் போடணுமா? வேற இடமே உனக்கு கிடைக்கலையா? நீ யாரோ, நான் யாரோ? நான் உனக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? அவன் என் கையால செத்திருந்தான்னா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன சொல்ற? சொல்றேன், கேளுங்க. ஏமா, உனக்காக புடம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குல்ல? எந்த ஊரு? காஞ்சிபுரம் தானே? ஆமா, காஞ்சிபுரம். அதுக்குள்ள மரியாதையா அலாதி தானே? ஏன்டா இப்படி வீணா செலவு பண்ற? சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து உன் தங்கச்சிக்கு கல்யாணத்தை பண்ணி வை. சீக்கிரமா கல்யாணமா? நான் எவ்வளவு பெரிய பிளான் எல்லாம் வச்சிருக்கேன். என்னென்ன பிளான்? என்ன பாவா? காஞ்சிபுரத்துல புடவை வாங்குவேன், தஞ்சாவூர்ல மேளத்துக்கு சொல்லுவேன், விருதுநகர்ல மளிகை சாமான்லாம் வாங்குவேன், கும்பகோணத்து வெத்தலை, காரக்குடி சீவல் வாங்கி இது ஊரை அதிரும்படி விருந்து நடத்திட மாட்டேன். நீ மனப்பொண்ணா
திருவாரூர் தேர் மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு வருவேன். வானெங்கும் பொன்மாலை கோலம், வாழ்வெங்கும் ஆனந்த காலம், இனி வாழும் நாளெங்கும் வரும் இன்பம் நம் சொந்தம், வாழ்த்துதே வானமும் பூமியும். பொன்மாலை கோலம், வாழ்வெங்கும் ஆனந்த காலம். பூவாடை இளநெஞ்சை மூட, பட்டுப்பாவாடை புது மஞ்சம் தேட, இனி கூடட்டும் இன்பம் நாடும் நம்மோடு. இனி வாழும் நாளெங்கும் வரும் இன்பம் நம் சொந்தம், வானெங்கும் பொன்மாலை கோலம், ஆனந்த காலம். அருகே நான் வந்தால் தெய்வீகம், பெண்ணழகே நீ என்றால் ஆனந்தம். பொன்மாலை கோலம், வாழ்வெங்கும் ஆனந்த காலம், இனி வாழும் நாளெங்கும் வரும் இன்பம் நம் சொந்தம், வாழ்த்துதே வானமும் பூமியும். இதுக்கு காரணம் யாருடி? சொல்லு. உன்னை தாண்டி கேக்குறேன், ஏன் பேசாம நிக்கிற? சொல்லு சொல்லுடி, சொல்லு. உதவி குடும்பம் வாழ்க்கையே குளிராண்டு கழிச்சுட்டியே, யாரடி அவன்? சொல்லுடி, சொல்றியா? சும்மா குழந்தை போய் அடிச்சுட்டு வா. அப்படி இவாமா, சும்மா தைரியமா சொல்லுமா, என்னாச்சு சொல்லு. ஒரு நாள் நான் அந்த சங்கரோட வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க என்னடா சொல்ற? அவன் சொல்றது உண்மையா? கலங்கப்பட்ட பொண்ணு கல்யாணத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டான்.
இதுக்கெல்லாம் காரணமா இருந்த என்ன கொன்னுடுனா. அப்படிலாம் பேசாதுமா. அவன் உன்னை கெடுத்துட்டான், அதுக்கு நீ என்ன செய்வ? எனக்கு கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுத்துரு, நான் செத்து போயிடுறேன். அதிகமா செல்லம் கொடுத்துட்டேன், அதனால வந்தது. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. எனக்கு ஒரு வழி தோணுது. அவன் வயிற்றுல வளர்ற குழந்தை நமக்கு வேண்டாம். தம்பி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தங்கச்சி கூட்டிட்டு போ. வெரி குட். அப்படியா சங்கதி? என்ன மிஸ்டர், தங்கச்சிக்கு கர்ப்பத்தை கலைச்சாச்சா? என்னடா சொல்ற? கல்யாணமான பொண்ணு மருத்துவச்சி வீட்டுக்கு போனா அதுக்கு பிரசவம்னு பேரு. அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணு மருத்துவச்சி வீட்டுக்கு கூட்டு போனா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த விஷயத்தை வெளியே சொன்னேன்னா உன் மானம் கப்பல் ஏறும். உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. இந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும்னா அப்பப்ப எனக்கு மாமூல் வெட்டு. உன் சைக்கிள் ஷாப் எனக்கு நல்லாவே தெரியும். பண்ணிக்கிறேன் பட்டா. நான் படிச்சவன் தான், வேலை கிடைக்கல, அதனாலதான் உன்ன மாதிரி ஆள அப்பப்போ உபயோகிச்சுக்கிறேன் பட்டா. அண்ணே நீங்களா? நானே தான். எப்ப ஜெயில இருந்து வந்தீங்க? ஜெயில இருந்து வரல, தப்பிச்சு வந்துட்டேன். ஐயோ தம்பி, எனக்கு என்னண்ணே? அட எது இருந்தாலும் தயங்காம கேளுங்கண்ணே. 500 ரூபாய் பணம் வேணும்டா. 500 ரூபாயா? அண்ணே உங்களுக்கு 500 ரூபாய் கிடைச்ச மாதிரிதான், வாங்க. என்ன மச்சான், பாப்பா வலிச்ச பாப்பா சௌக்கியமா இருக்கா? சீப்பா பப்பாளி பழத்திலேயே கதையை முடிச்சிருக்கலாம், செலவு பண்ணிட்டான். டேய் என்னடா முறைக்கிற? எங்க அண்ணன் 1000 ரூபாய் செலவுக்கு பணம் வேணும். இவன் அடிக்க நீங்க இருக்குண்ணே, நானே கொடுக்கல என்னடா செய்வ? கொலையே பண்ணுவேண்டா. டேய், அந்த வேலைதான் ஏன் கைவசம் இருக்க, நீ ஏன் கவலைப்படுற? ஏய், ஒழுங்கா வழிய விடுறீங்களா இல்லையா? ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு போல இருக்கு. இப்ப போகட்டும், அப்புறமா கவனிச்சுக்கிறேன். வாங்கண்ணே. அண்ணன் தம்பிங்க 2 பேருமே பொறுக்கி தின்றதுல இருக்காங்க. நான் ஏழைதான், ஆனா கோழை இல்ல. அவன் என்ன பல தடவை மிரட்டினாலும் நான் பொறுமையா இருந்தேன். ஏன்னா என் தங்கச்சி மானத்தை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக. அப்படி இருந்த அந்த வெறி பிடிச்ச சொறி நாய் ஒரு நாள் சாந்தி கண்ணு தண்ணி பானைய தூக்கிட்டு தனியா வர்ற பொண்ணோட பேர் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? ஒன்ன தெரியும், உங்க அண்ணனை தெரியும், நீ வாழ்க்கையில மூடி மறைச்சு வச்சிருக்கிற ரகசியமும் தெரியும். இதுக்கு கவலைப்படலாமா? இதெல்லாம் வயசு பொண்ணுங்க வாழ்க்கையில நடக்கிறதா? சகஜம்தான். ரகசியத்தை வெளியே சொல்லாம இருக்கணும்னா என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண. ரகசியத்தை வெளியே சொல்லாம இருக்கணும்னா என்ன? இனிமே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சாந்தி, என்னவாச்சு? சொல்லு. அண்ணா, அண்ணா, சொல்லு. சொல்லு. நான் வரேன்.
வருமானம் இல்லாம இருந்த வசமா வந்து மாட்டிக்கிட்ட. நானும் உன்னதான் தேடிட்டு இருந்தேன். அப்ப மாமலை கொடு. ரொம்ப அவசரப்படுற, நிதானமா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பெரிய தொகையோ? ரொம்ப பெருசு. ஆனா இடம் தான் வசதியா இல்ல. நம்ம கிட்ட அமைதியா வசதியா ஒரு இடம் இருக்கு. போலாமே? வா. இதுதான் நம்ம சாவி. எப்படி? என்னடா அது கொல்லப்புற வழியா திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன்னு பாக்குறியா? காலையில 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஆபீஸ் டைம். எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. அந்த 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் பூட்டி இருக்கிற அத்தனை வீடும் என் சொந்த வீடு மாதிரிதான். டைனிங் ஹால் பாக்குறியா? கம் கம் கமான். இதுதான் டைனிங் ஹால், இது கிச்சனு, அது பெட்ரூம். சுவிங்கம் சாப்பிடுறியா? வேண்டாமா? சரி, இந்த வீட்டு புருஷன் முண்டாட்டி வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுது. 9 இருந்து 5 மணி வரைக்கும் ஏன் வீடு தானே. பாரு, எனக்கு வேலை செய்ய பிடிக்கல. அப்படி வேலை செய்யணும்னாலும் லஞ்சம் கொடுக்க எனக்கு வக்கு இல்ல. அதனாலதான் பொம்பளை பிளாக்மெயில் அப்படி இப்படின்னு இருக்கேன். ஐஸ் வாட்டர் வேணுமா? அது சரி, உங்ககிட்ட வளவலன்னு பேசி என்ன புண்ணியம்? ஆமா, பெருசா ஒரு தொகை கொடுக்கறேன்னு சொன்னீங்க. கொடுக்குறது தொகை தானே, கொடுத்துறேன். என் தங்கச்சியை ஒருத்தன் தெரியாம கெடுத்தான். ஆனா நீ தெரிஞ்சு கெடுத்த. அதனால உன் தொகைய மொத்தமா கொடுத்துறேன். என் தங்கச்ச கெடுத்த உடனே இங்கே கொன்னு போட்டுடுவான் படவா. சாந்தி, சாந்தி எங்கம்மா? உள்ள இருக்காப்பா. சாந்தி, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும். ஏன்னா நம்ம ஏழைங்க இந்த சமுதாயத்துல தன்மானத்தோட வாழவே முடியாது. நம்ம மானத்தை நாம தான் காப்பாத்திக்கணும். இனிமே இந்த ஊர்ல இருந்தோம்னா நமக்கு தான் அவமானம். அதனால இப்பவே இந்த ஊரை விட்டு போயிடலாம். நீ என்னமா சொல்ற? சாந்தி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறியே. சொல்லுமா. சாந்தி, அவ கல்யாண ஊர்வலத்துக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் அவளோட சப ஊர்வலத்துக்காக தான் செலவு பண்ணேன். அவனை எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. கடைசியா அவனை உங்க வீட்டுல தான் சந்திச்சேன். அவனை சாதிக்க விரும்பல. விளைவு விபரீதமா போயிடுச்சு. நீங்க சொல்றது உண்மைதாங்க. என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் உயிரோடு வந்து உங்களை சாகடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப பணமா இருந்து எங்களை சாகடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா, இந்த விஷயம் வரைக்கும் தெரியுமா? எனக்கு என் மனைவிக்கு தர யாருக்கும் தெரியாதுங்க. ஊருக்கெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி எப்படியாவது அப்புறப்படுத்திருங்க. தைரியமாக நான் செஞ்ச தப்புக்கு நானே பரிகாரம் தேடுறேன். அதுக்கு முன்னாடி எங்க அம்மா மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. இல்ல, அதுக்கு நேரம் கிடையாது. இன்னும் நேரம் ஆக ஆக எங்க வீட்டுல 4 பணம் அதிகமாயிடும். எங்க குடும்பமே அழிஞ்சு போகும். கவலையப்படாது. நான் சொல்றதான் செய்வேன், செய்யறதான் சொல்வேன். ஏன்னா அப்படிப்பட்ட பரம்பரையில வந்தவனா. போயிட்டு வாங்க. நிச்சயமா வந்துருவீங்கல்ல?
தைரியமா போங்க. ஏன் நாக்கால உட்கார்ந்து என்னடா எழுதிட்டு இருக்கிற? ஒண்ணுமில்ல. கொண்டாங்க. ஐயோ, என் 2வது பொண்டாட்டி கிரிஜா பேர ஏன்டா எழுதிட்டு இருக்கிற? கிரிஜாங்கிற பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிரிஜாவை என்னால மறக்கவே முடியாது. ஐயோ, அடிக்கடி கிரிஜா கிரிஜான்றானு. நிலத்துக்கு சொந்தக்காரன் நானு, வெள்ளாமே வேற ஒருத்தன் செய்ய விட்டுருவனா? விவசாயி மாதிரி பேசாதீங்க முதலாளி. வீழ்ந்தாலும் சரி, நான் வாழ்ந்தாலும் சரி, கிரிஜாதான் என் உயிர். இனிமே அவ பேரை உச்சரிச்சாலோ எழுதினாலோ தொலைச்சு விடுவேன். தொலைச்சாமா முதலாளி, என்ன நீங்க அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, அந்த கிரிஜாங்கிற பேரு என் நெஞ்சில இருக்கு. என்ன எரிச்சாலும் அந்த கிரிஜாங்கிற பேரை மட்டும் எரிக்கவே முடியாது. எரிக்க முடியாதா? பாக்குறேன்டா. முதலாளி, முதலாளி, அந்த பேப்பரை கொடுத்துருங்க. முதலாளி, என்ன பண்றீங்க? எரிக்கிறேன். முதலாளி, அந்த பேரை எரிக்காதீங்க, அந்த பேரை எரிக்காதீங்க, அந்த பேரை எரிக்காதீங்க. உன் இதயத்திலிருந்து மாத்த முடியாதா? எரிச்சிட்டேன் பாத்தியா? இப்ப என்னடா பண்ணுவ? என்ன பண்ண போறேன்னா, இப்ப பாத்துக்கிட்டே இருங்க. என்ன பண்ண போறான்? ஏய், எதுக்குடா தண்ணி? எனக்கு வேணாம். பஞ்சாமிரதம் பண்ண போறியா? பாவி. முதலாளி, பேப்பர்ல இருந்த பேரை எரிச்சிட்டீங்க. இப்ப அந்த பேரு என் இதயத்துல இருக்கு. எப்படி எரிப்பீங்க? நானும் மரோச்சரித்திரா படம் பார்த்திருக்கேன். நீ எந்த படம் வேணாலும் பாடுறா. என் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு அவ பேரே எழுதிக்கிட்டு இருக்க. அதை நான் பொறுத்துக்கணுமா? முதலாளி, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? கிரிஜாங்கிறது சின்ன வயசுல செத்து போன என் தங்கச்சியுடைய பேரு. இன்னைக்கு கிரிஜாவுடைய நினைவு நாள். அதனாலதான் கிரிஜா கிரிஜான்னு பேப்பர் பூரா எழுதி வச்சிருந்தேன். என்ன, உன் தங்கச்சி பேரா? ஆமா முதலாளி, சின்னம்மா பேரு என் தங்கச்சி பேரு ஒன்னா இருந்ததுனால இப்படி என்ன சந்தேகப்பட்டுட்டீங்க. உங்களுக்கு வயசாக சந்தேகம் ஜாஸ்தி ஆகி போச்சு. உங்க சந்தேகத்தால கிரிஜாவோட வாழ்க்கை பாழாக்க பாத்தீங்களே. இப்போவாது உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்களா முதலாளி? புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிரு. இனிமே உன்னையும் சந்தேகப்பட மாட்டேன், கிரிஜாவையும் சந்தேகப்பட மாட்டேன். தெரியுமாவே? இனிமே அவன் மேல சந்தேகப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? அப்ப நீங்க வாங்க. என்னது? சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், போடுறதுக்காக கூப்பிட்டேன். சரி சரி சரி. திரும்பியும் சந்தேகப்படுறீங்களே. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. எங்க இன்னும் அவரை காணோம்? சொன்னபடி வந்துருவாரு. வந்துட்டாரு. வாங்க சார், வாங்க. எதுக்கு இந்த பெட்டி? சுட வைக்கிறதுக்கு. இதுல பணத்தை எடுத்துட்டு போவா, யாருக்குமே சந்தேகம் வராது. அவன் போனா எங்க இருக்கு? பாத்ரூம்ல இருக்கு. வாங்க, நாங்க வாங்க போலாம். நீங்களா? நாங்களேதான். யார் இது புதுசா இருக்காரு? வந்து புது மாமா. இந்த வீட்ல புதுசா சாமி வருது, புது மாமா வராரு. இந்த வீட்ல எல்லாமே புதுசு புதுசா நடக்குது. ஆமா, இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லமா,
பழைய பொருளா இருக்குது. காயலாங்கடைக்கு போக வேண்டியது. அதான் தூக்கிட்டு போறேன். ஆமா, இத கொண்டு போயிட்டா நம்மள பிடிச்ச பீடையெல்லாம் போயிடும். அப்படியா? அப்ப இந்த பெட்டி தூக்கிட்டு போயிடுங்க. டாக்ஸி யார் ஓட்டுனது? நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். என்ன தகரட்டினில என்ன சொல்லுங்க. அது வந்து பொட்டிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? வந்து வந்து எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. என்ன இருக்கு? நான் சொல்றேன். பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். பொட்டிக்குள்ள என்ன இருக்கு? வந்து அத நீ சொல்லாத. பெட்டிக்குள்ள காயலாங்கடைக்கு போக வேண்டிய சாமான்லாம் இருக்குது. அது போனாதான் உங்களுக்கு நிம்மதி இல்ல? எப்படி கரெக்டா சொன்னீங்க? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க பேசிக்கிட்டு நான் ஒட்டி வயசுல இது கேட்டேனே. ஒரு நல்ல பழக்கம். சரி, நான் ஒரு கை பிடிக்கிறேன். வேணாம், நாங்களே தூக்கிறோம். 4 பேர் தூக்குனா தான் இது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். தூக்குங்க. அப்ப நானும் தூக்குறேன். என்னது புணங்கணும் நடக்குது? என்னது புணநாத்தனா இருக்கு? இந்த காலத்து இரும்பே அப்படித்தாங்க. பொட்டி திறக்கல. திறந்திருந்தா உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம். உள்ள காயலாங்கடை சாமான் தான் இருக்கு. தூக்கி வைங்க. அப்ப நாங்க வரோம். ஒரு நிமிஷம். இந்தாங்க 100 ரூபாய். அவங்க அம்மா கொடுத்த பணம் அவனோட கடைசி பயணத்துக்காவது பயன்படுத்தும். பார்த்து போங்க. எதுக்காக வண்டியை நிறுத்தின? 2-3 நாளா என் தம்பியை காணும். அவன் எங்கன்னு கேட்கறதுக்காக. அவன் எங்க? சொல்லு, சொல்லுடா. நீ அவசியம் உன் தம்பியை பார்க்கணும்ல? கண்டிப்பா பார்த்தே ஆகணும். கடைசியா ஒரு தடவை பார்த்துக்க. புரியல? புரிய வைக்கிறேன். வா.